அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர். வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். இப்போது இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற முதல்வராக இருப்பதாக நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் இங்கே சொன்னார்கள், சுட்டிக்காட்டார்கள். அது எல்முனையளவு சந்தேகமில்லை. உழைப்பில் மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் நம்முடைய அங்கே சொன்னாரே, ஒரு வேந்தருக்கு என்ன அழகு, அஞ்சாமை எல்லாத்தையும் சொன்னார், ஈகை எல்லாத்தையும் சொன்னார். மக்களுக்கு என்ன செய்யணும், நாளை காலையில் எழுந்திரிச்சா என்ன செய்யணும், மொழிக்கு என்ன செய்யணும், மாநிலத்திற்கு என்ன செய்யணும், மாநிலத்திற்கு என்ன செய்ய வேணும், மொழிக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், பெண்களுக்கு அதுவும் மகளிருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்து திட்டங்களை உருவாக்கி ஒரு தலை சிறந்த மாநிலமாக இன்றைக்கு உருவாகியிருக்கார். நான் சில ஒரு சம்பவங்களை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அவருடைய சாதனைகளை சொல்கின்ற பொழுது இங்கே சொன்னார்கள், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இன்றைக்கு இரவு முழுவதும் கூட சாதனை சொல்லலாம். ஒரு வேளைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சா, உங்களுடைய அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய சாதனை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கே ஒரு இரவு போதும். 12 மணி நேரம் சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது நான் கூட நினச்சி பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு 6-7 சட்டமன்றத்தை பார்த்திருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 7 கோடி 8 கோடி மக்களையும் தன் வசம் இழுத்திருக்கிறார்கள், வேறு எந்த முதலமைச்சரும் இருக்க முடியாது. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவர் செய்திருக்கின்ற சாதனைகள், அவர் செய்திருக்கின்ற நன்மைகள் அடித்தட்டில் இருக்கின்ற மக்களிலிருந்து அனைத்து மக்களுக்கும் கல்வியாக இருந்தாலும் சரி, அது என்ன திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு சென்றடைகிற நல்ல திட்டம். நீங்கள் ஒரு திட்டத்தை குறை சொல்ல முடியாது. மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேர் கொடுத்துருக்காங்கன்னா எந்த குறையும் இல்லை, அவங்களுக்கு நேரம் போய் சேருது. எதையும் குறை சொல்ல முடியாது, எந்த திட்டமும் சேரவில்லை என்று சொல்ல முடியாது. 100க்கு 100 மக்களை சென்றடையக்கூடிய அந்த திட்டங்களை தீட்டிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வசதி படைத்த ஒரு வீட்டில், ஒரு தெருவில் இருந்துச்சுன்னா ஒரு 2 வீட்டில் டிவி இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு 10 வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் போய் அந்த டிவி இருக்க வீட்டில் போய் உட்காந்து அந்த நாடகம் வர்றப்ப எது வருதோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உட்காந்துருப்பாங்க. பெண்களும் போய் உட்காந்துருப்பாங்க. ஆக ஏழை எளிய மக்களுக்கு டிவி இல்லாத காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும், ஒட்டுமொத்த எத்தனை குடும்பம் இருக்க, எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ அத்தனை குடும்பத்துக்கும் அன்றைக்கு டிவி வழங்கி ஒரு சிறப்பான சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் செய்தார்கள். அவர் வழியில்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டம் மக்களிடம் போய் சேர வேண்டும். அந்த திட்டம் ஏதோ திட்டம் போட்டோம் போச்சுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ கூட எங்களுக்கு கடந்த ஆண்டு இந்த ஊரக வளர்ச்சித்துறைக்கு 1 லட்சம் வீடு கொடுத்தாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கட்டுக் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதம் 30ஆம் தேதி 1 லட்சம் வீடுகளும் கட்டி முடித்து திறப்பு விழா செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு கிராமங்களில் வந்திருக்கிறது. எந்த திட்டமும் ஒன்றும் எதுவுமே குறை இல்லை. கிராமங்களில் நான் கூட நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம சேகர்பாபு பார்க்குறாரு, எல்லா பேரும் சொல்லுவாங்க இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க. அதை முறியடிச்சிட்டார் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். ஆன்மீகத்துக்கெல்லாம் ஆன்மீகமாக முறியடித்து விட்டார். நான் கூட ஒரு நிமிஷம் அப்படியே இன்றைக்கி பார்க்கல யோசித்தேன். என்ன யோசித்தேன், இந்த இப்போ குடமுழுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டார் கோபால். 2800 குடமுழுக்கு பண்ணியிருக்கேன்னார். என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் இருக்கிறதோ, தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. எத்தனாயிரம் கோயில் இருக்குன்னு எனக்கு தெரில. கோயில்னால் பெரிய கோயிலேருந்து சின்ன கோயில் வரைக்கும், கிராம கோயில் வரைக்கும் மனதிலே ஏற்றி எல்லா கோயிலும் இருக்கின்ற தெய்வங்களை தன்வசம் இழுத்து வைத்திருக்கின்றவர் நம்முடைய அருமை சகோதரர் சேகர்பாபு. அவங்க சொன்னாங்க, ஆன்மீகவாதிகள்லாம் கடவுள் எங்கள் பக்கம் என்றார்கள், கடவுளே நம்ம பக்கம் வந்து விட்டது. அதற்கு காரணம் சேகர்பாபு. ஏன் காரணம்னா, இனிமேல் யார் அவங்களுக்கு மிச்சம் இல்லை, மக்களும் இல்லை. வர்ற தேர்தலில் இப்போ சொல்லப்போனால் அந்த அரங்கத்தில் இவ்வளவு
நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்துருக்கு. இதான் எனக்கு மகிழ்ச்சி. பெரிய கூட்டங்களில் பேசுவதை விட இன்றைக்கு ஒரு 1000 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, இந்த 1000 பேர் இந்த தொகுதியில் இருக்கிறவர்கள் உங்கள் முகங்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் 1000 வாக்குகள் சேகரிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். அப்போ இந்த தொகுதி இந்த தொகுதி 1,00,000 ஓட்டில் ஜெயிக்கணும். சென்னையை பொறுத்தவரை வருகின்ற பொழுது சொன்னேன், சென்னையில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறத வட சென்னை ஒன்றும் மிச்சம் வைக்கல. யார் இந்திர அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வட சென்னை வளர்ச்சி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சென்னை மாநகருக்கு ஒரு பெருமை வந்திருக்கிறது. தென் சென்னையோட வட சென்னை எப்பயும் ஒப்பிட முடியாது. இப்போ வட சென்னை வடக்கு வாழ்கிறது என்று ஒரு காலத்திலே நாம் சொன்னோம், தெற்கு தேய்கிறது என்று. வடக்கும் வாழ முடியாது, நம்முடைய முதல்வர் இருக்கின்ற வரை தெற்கு தான் வாழும். தமிழகம் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இல்லை என்றாலும் மாநிலத்தினுடைய உரிமைகளை கல்வியிலே ஒரு காலத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமை கல்வி நம்ம பட்டியலில் இருந்தது. ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ போட்ட வழக்கில் இந்த வழக்கு அடித்தளம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரியன் அவர்கள் பேசுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது சாதாரணமான வழக்கு அல்ல. எதிர்காலத்திலே இப்போ நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிற அடித்தளம், இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, எதிர்காலத்திலே மத்திய அரசே தானாக முன்வந்து மாநிலத்திற்கு கல்வியை கொடுக்கின்ற காலம் வரும் விரைவிலே. அடுத்த தேர்தலுடைய முடிவு வருகின்ற பொழுது மத்திய அரசு யோசிக்கும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்டால் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் நம்முடைய முதல்வர் தலைமையிலே ஒன்று கூடுவதற்கு தயாராக இருக்கும் என்பதை இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மராட்டிய வரைக்கும் போயிட்டோம். அதை தான் அவங்க சொன்னாங்க பிரியன் அவர்கள். மராட்டியை மட்டும் படித்தா போதும், நீங்கள் எது வேணாலும் படிச்சுக்கோங்க, நாங்கள் இந்தியை கொண்டு வரலைங்கிறாங்க. அப்போ எல்லா மாநிலங்களும் இதில் அணிவகுக்கும். மாநிலத்தினுடைய உரிமையை எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து அந்த உரிமையை வாங்கி தரக்கூடிய ஒரே வீரமிக்க மண், வீரமிக்க முதலமைச்சர், அதுவும் எதற்கும் அஞ்சாத முதலமைச்சர். நான் ஒன்று கேட்குறேன், அஞ்சாத முதலமைச்சர்னு இதுவரைக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை, 10 மசோதாக்களை அனுப்பினோம், ஒப்புதல் அளிக்கவில்லை என்று நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய தைரியம் இதுவரை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்காக வந்திருக்கிறதா? இந்த கேள்விக்கு மட்டும் கேளுங்க. ஒரு முதலமைச்சருக்கு இந்த 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 நம்ம இந்த இதை போட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறதா? யாருமே போட்டதில்லை இதுவரைக்கும். அதுக்கு ஒன்று ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த பொழுது, நீட் தேர்வுக்கு இப்போ வந்திருக்கு, நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார்கள். நுழைவுத் தேர்வு கொண்டு வந்த பொழுது கிராமத்திலே படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வியை பெற முடியாது என்பதற்காக உச்சநீதிமன்றம் வரை தீர்ப்பை பெற்று நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற தீர்ப்பை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் வழியிலே தான் நம்முடைய பயணம் இருக்கிறது. தலைவர் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய முதல்வர் அவர்களும். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், மக்களை சந்திப்பார்கள், வெற்றியை பெறுவார்கள். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. 2016 உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் 100 இடங்களில் வெற்றி பெற்றது. கொஞ்சம் இதில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு. அன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம அருமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியும், எல்லாரும் எங்கிட்ட 40 எம்எல்ஏ வரும், 50 எம்எல்ஏ வரும், நீங்கள் ஆட்சி அமைச்சுங்கன்னாரு. ஆனால் நம் முதல்வர் தளபதியார் அவர்கள் சொன்னார்கள், கொள்ளைப்புற வழியாக சென்று நான் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை, மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று ஆட்சி கொண்டவர். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஏதோ ஒருத்தவங்க இறந்தவுடனே காலில் விழுந்த ஆட்சி கொள்ள, நம்ம முதலமைச்சர் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போ நம்ம லக்கு 200, சென்னையை பொறுத்தளவு 100க்கு 100ன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், என்னுடைய மனதிலே போகிறது. காரணம், தொடாமுயற்சியாக போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேகம், தேர்தலை சந்திப்பதற்காக எவ்வளவு வேகமாக இருந்தார்கள், பணியாற்றினார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். சென்னையிலே அந்த வேகம் தேர்தலுக்கு முன்னாடி எப்பயுமே குறைஞ்சிடும். இப்போ நாங்களும் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வேகம் குறையாமல் இப்போ வரப்போகிற தேர்தலையும் சந்திக்க போகிற ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டம் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது
மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பாராட்டுகிறேன். பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. போட்டி தான் போடணும். அந்த போட்டி போட்டு நாம் பணியாற்ற வேண்டும். போட்டி போட்டு பணியாற்றினால் நிர்வாகிகளுக்கு எல்லா இடமும் நம்மளை தேடி வரும், கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா தேர்தலில் எல்லாரும் கேட்டாங்க. கடந்த தேர்தல் முடித்த பொழுது கூட எனக்கு அந்த தேர்தலே முதல் தேர்தலே கூட என்னை கேட்டாங்க, எவ்வளோ வாக்கு வரும்? சும்மா ஒரு 60,000 வரும், 70,000 லீடிங் வரும்னு. அது 1,35,000 போச்சு. எதற்கு அதை சொல்கிறேன் என்றால், முயற்சி இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே நடக்கக்கூடிய கட்சியினுடைய பணிகள் என்பதை நான் பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக இருக்கிறது. அரசினுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது. எந்த குறையும் இல்லை, எந்த மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை. கழக தொண்டர்கள் நல்ல எல்லாரும் நீங்கள் வேகமாக இருக்கீங்க, அதை பார்க்கணும். உங்களுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் அடுத்த தேர்தல் அல்ல, இன்னும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்து அதுவரை முதலமைச்சராக இருக்க வேண்டும். நிச்சயம் இருப்பார்கள். அவ்வளவு வேகமாக இருக்காங்க. காலையில் இருந்துட்டா எத்தனை நிகழ்ச்சிகள். சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 நிகழ்ச்சி. இவங்க விட மாட்டாங்க, யார் மாவட்ட செயலர் விட மாட்டாங்க, அமைச்சர்கள் தான். சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி, அப்புறம் சட்டசபைக்கு வரணும் சாயந்தரம் 2 நிகழ்ச்சி. எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு உழைக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வில்லை, ஓய்வு என்பதே இல்லை. அந்த அளவிற்கு உழைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அந்த வேகம் நமக்கும் வர வேண்டும், நாமும் உழைக்க வேண்டும். இப்போ மாநிலத்தினுடைய உரிமைகள் போகாது. அவர் சொன்னார், பிரியன் சொன்னது மாதிரி, இன்றைக்கி மும்மொழி கொள்கை என்பது வந்துவிட்டால், ஒரு காலத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கின்ற பொழுது, நவோதயா பள்ளி நீங்கள் ஆரம்பியுங்கள், உங்களுக்கு எத்தனை 1000 கோடி வேணாலும் நாங்கள் நம்முடைய கல்வித்துறைக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். அமைச்சரவையை கூட்டினார்கள். முதலமைச்சர் ஒவ்வொரு கருத்தையும் கேட்டாங்க. கேட்ட உடனே ஆளுக்கு ஒரு கருத்து நாங்களாம் சொன்னோம், நாங்களாம் ஒரு கருத்து சொன்னோம். எல்லா அமைச்சர்கிட்டையும் கேட்பாங்க. கேட்டு கடைசியாக அவர் சொன்னார், எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது, இந்தி இங்கே படிக்கிற நிலை வரவே கூடாது என்பதை முடிவு செய்தார்கள். அந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைய பேரை எல்லா பேரும் என்ன பண்ணால் இந்தியில் படிக்கணும்னு மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவான். இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழ் மொழி செம்மாந்துன்னு இருக்கிறது, செம்மொழி. அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத்தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தான் இன்றைக்கு நம்ம 2 மொழி கொள்கை தான். இணைப்பு மொழி ஆங்கிலம், தாய்மொழி தமிழ் தான் ஆட்சி மொழி. நம்ம பிரகடனப்படுத்துவோம். மத்திய அரசு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக 14 மாநில மொழிகளையும் மாற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய முதல்வர்கள் கண்டிப்பாக தலைமை ஏற்பார்கள். எந்தெந்த மாநிலத்தில் அந்த தாய்மொழி பேசப்படுகின்றதோ அதெல்லாம் ஆட்சி மொழி தான். இந்தி எங்கே இருக்கிறது? 2 மாநிலத்திலே கூட இல்லை, 2-3 மாநிலத்தில் கூட முழுமையாக இந்தி இல்லை. இந்தி அழிந்து கொண்டு இருக்கிறது. தாய்மொழி தமிழ் உலகம் முழுக்க உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மொழிக்கு ஆபத்து வரக்கூடாது, தாய்மொழியாம் தமிழுக்கு ஆபத்து வரக்கூடாது. இப்போ கூட நேற்று மருத்துவத்துறையிலே, தமிழிலும் மருத்துவத்துறையிலே படிக்கலாம் என்று மாசு அவர்கள் இப்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாம் பாதி புஸ்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா ஒரு வருஷத்தில் அடுத்த வட்டம் ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக தமிழில் மருத்துவ படிப்பு வந்துவிடும் என்று நான் கருதுகின்றேன். இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு அதிமுக எந்த முகத்தை வச்சு வர முடியும்? அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டிற்கு? ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி எப்படியாவது அந்த சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு வர்றாங்க. சின்னமெல்லாம் மறந்து வச்சு மக்கள்கிட்ட எங்களுக்கு தெரிய கிராமங்களிலே ரெட்டலை சின்னம் என்பது மறைந்து வருகிறது. நகரத்தில் வேலையே கிடையாது. ஆக அந்த அளவிற்கு சின்னத்திற்கு வேலை இல்லை. ஆளுகளும் அடையாளம் தெரியல, சின்னமாக அடையாளம் தெரியாமல் போச்சு. அந்த இயக்கமும் இனிமேல் இருக்காது. திராவிட இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கிற வரலாறை நாம் உருவாக்குவார்கள். நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் உருவாக்குவார்கள். ஏனென்றால் அவர் எடுக்க வைக்கின்ற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு தேர்தலும், இன்றைக்கி 10-11 தேர்தல் ஜெயிச்சாச்சு. உழைப்பு வருவதில் கூட இனிமேல் நம்முடைய தலைவருக்கு என்ன வரப்போகிறது என்றால், வர்ற தேர்தலில் வர்ற மிகப்பெரிய மாபெரும் வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை.
வெற்றி 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 என்றால் அது தளபதி தான் என்கிற நிலை நாட்டில் உருவாகும். உழைப்பு 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 என்று கலைஞர் சொன்னார். இனிமேல் வெற்றி 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 தான், கடைசி வரைக்கும் வெற்றி தான். ஏன் காரணம் என்னன்னா, நம்முடைய இந்திர அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் பக்கத்தில் வந்து முருகனை உட்கார வச்சுருக்காரு. இப்போ ஆன்மீகத்தில் சொன்னால் எல்லாம் வெற்றி உங்கள் பக்கம்தான். இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் ஒழிக்கக்கூடிய அந்த வெற்றிவேல் உங்கள் கையில் இருக்கிறது. இனிமேல் யாரும் நம்மை எதிர்க்க முடியாது. காரணம், அறிவாயுதம் உங்கள் கையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் அறிவாயுதம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, நம்முடைய சாதனைகள் இருக்கிறது. சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டாலே இன்னும் 20 ஆண்டுகளுக்கு கேட்கலாம். அந்த அளவிற்கு நம்முடைய இயக்கம் உயர்ந்து நிற்கிறது. நம்மை பார்த்து யாரும் எதுவும் செய்ய முடியலை என்று கேட்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கையும் நன்மதிப்பையும் பெற்றிருப்பதற்கு காரணம் முதல்வருடைய உழைப்பு தான், உழைப்பு தான், உழைப்பு தான். இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை எல்லாம் நம்முடைய முதல்வருக்குத்தான் சாரும் என்பதை சொல்லி, உங்கள் அமைச்சரும் அதில் அவருக்கு பங்கு இருக்குங்கிறத சொல்லி நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.